ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இது தாண்டா பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் மாறப்போகிறோம். நீங்கள் பிடிச்ச பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க, நீங்கள் பிடிச்ச பையன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பான். 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து வண்டி சும்மா 80, 90, 100ன்னு சொல்லி முறுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மேலே பார்வையே இல்லை, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்ட ஆள் சார் வணக்கம் சார் ப்ளீஸ் எப்படி இருக்கீங்கன்னு கை கொடுக்குறது. லோன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிங்கன்னா லோன் கிடைச்சிடும். சுப காரியங்கள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கடகத்துக்கு. அடுத்ததா கடகராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? அவங்க நினைத்தது எல்லாமே கை கொடுமா? அருமையான, அதாவது ஏறுமுகமாக கேள்வியே நல்லா இருக்கு. 2026 கடகராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்க போதுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், அடி உத சண்டை அவமானம், அதாவது என்னென்னலாம் கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அடைமொழிகளாக சொல்லக்கூடிய நபர்களில் கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை வாழணுமா வேணாமா, பயங்கர கஷ்டம், மனசு ரொம்ப சங்கடப்படுறது, பிரிவுகள் பார்க்கறது, ஏமாற்றங்கள் பார்க்கறது, முதுகில் குத்தி இருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் மிக அதிகமாக, அதாவது வாங்கின அடி அந்த அடி தர்ம அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துருக்கக்கூடிய நிலைமைகளில் கடகராசி நண்பர்கள் 2026 25 பேசிக்கலாக படு மோசம்தான். யாருக்குமே சூப்பர்னு சொல்ல முடியும். நிறைய இழப்புகள், நிறைய தோல்விகள், நிறையா நம்ம ட்ரை பண்ணியும் சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு. 2026 ஒரு பொன்னான ஆண்டாக கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. அதாவது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இது தாண்டா பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் மாறப்போகிறது. நிறைய பேருக்கு லைஃப் அமையும். பிரிந்தவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் போகுது சார், இன்ஜெக்ஷன் மேலே இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க சார், மாதத்துக்கு 2 இன்ஜெக்ஷன் சார், ப்ரொஜெஸ்டரான் எடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், பேந்த்ரோபோலிசால் போதில் தூக்கமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ நல்லா தூங்குவாங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு 2 தடவை ஐவிஎஃப் பண்ண சார், செட் ஆகலை போயிடுச்சு அப்படின்னா நேச்சுரலாக கன்சீவ் ஆகக்கூடிய பிராப்தம், நேச்சுரலாக குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம். அதுக்கும் மேல் நான் பார்க்குறது என்னென்னா பூர்வீக சொத்துக்கள், நிலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டக்கூடிய பிராப்தம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு இந்த கோவில்லாம் நிலங்கள்லாம் இவங்க ஓனாக கட்டியிருப்பாங்க, இவங்க குடும்ப கோவிலாக இருக்கும், ஆனால் அதுவே இவங்களால எடுத்துக்க முடியாத ஒரு நிலைமை. அதெல்லாம் இப்போ செட்ரேட் பண்ணி அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து இந்தியா ஒரு தொழில் தொடங்குவது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு ஊரில் போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு பயங்கர சாதகமாக நடக்கப்படுது. அதில் நிறையா பேர் கடகத்தில் பிறந்தவங்க தான் 85% தொழில் முனைவோர்களாக மாறக்கூடிய பிராப்தம். அதில் நிறைய பேருக்கு இந்த நான் பார்க்குறது அப்பாவுடைய சொத்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு, பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு, கேஸ் ஓடிட்டுருக்கு, எனக்கு சாதகமாக இருக்குமா, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் பிடிச்ச பொண்ணு உங்களுக்கு கிடைப்பான், நீங்கள் பிடிச்ச பையன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பான். அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் சுணக்கங்கள் தள்ளி போகுது, பயங்கர கிரெடிட்லாம் வெளியே நிற்கிது, ஓடிலாம் பிளாக் ஆகி உட்காந்துருக்கணும், எல்லாம் கிளியர். 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து வண்டி சும்மா 80, 90, 100ன்னு சொல்லி முறுக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் லைஃப் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாறப்போகிறது. இழந்த லைம்லைட், உங்கள் மேலே பார்வையே இல்லை, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்ட ஆள் சார் வணக்கம் சார் ப்ளீஸ் எப்படி இருக்கீங்கன்னு கை கொடுக்குறது. அப்படியே நீங்கள் கண்கூட பார்ப்பீங்கிட்டு இவெல்லாம் என்னென்ன பேச்சு பேசணும் நம்மளை, இன்றைக்கி பாரு எப்படி இந்த மாதிரி ஒரு தோரணை, இந்த மாதிரி ஒரு தோற்றம் கடகத்துக்கு மாறிட்டு இருக்குங்கிறது ஒரு நற்செய்தியாக 2026 நான் பார்க்குறேன். அதில் மெயினாக நான் பார்க்குறது பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு ஒண்டர்ஃபுல் டைமிங், ஒண்டர்ஃபுல். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. மெயினாக நான் பார்க்குறது ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தி ஆக போகிறது. நான் பார்க்குறது இன்னொரு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், அம்மாவுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும், தாய்மார்களுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள் கம்மி பண்ணுறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு கண் பார்வை, ரைட்டு ஐ பிரச்சனை கொடுப்பார். சில பேருக்கு இந்த சில பேருக்கு மட்டும் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும்போது கிறுக்குன்னு சொல்லி பல்ல கடிக்கக்கூடியது, அவங்களுக்குலாம் இந்த பல்லு ரூட்லாம் பிரச்சனை ஆகும். சில பேருக்கு ஓட்டை போட்டு ரூட் கெனல்லாம் பண்ணுவாங்க.
ஃபில்லிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய நிலைமை. நான் பார்க்குறது கண் சம்மந்தப்பட்ட, தலை சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் கிடையாது. அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக பார்வை பலத்தினால சும்மா தக 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 மின்னின்னு இருக்குன்னா பஞ்சமஸ்தானம் 7ஆம் இடம். அதாவது எல்லாமே வந்து ஒரு நல்ல எண்ணங்கள், சுப காரியங்கள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கடகத்துக்கு தான். அதனால் இவங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் சில விஷயங்கள் கிடைக்குமான, லோன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிங்கன்னா லோன் கிடைச்சிடும். அதனால் இன் ஜென்ரல் கடகராசி நண்பர்களுக்கு இது நடக்காது, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப அதிகமான ஈடுபாடு, எல்லாத்து மேலேயும் ரொம்ப ஓவராக பாசம் கொட்டி லாஸ்ட்டில் வந்து அடி வாங்கியிருக்கிறவங்க இவங்க தான். ஆனால் இப்போ தனக்குன்னு ஒரு எண்ணம் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுறதுன்னு பார்க்க முடியும். மெயினாக நான் பார்க்கறது நிறைய பேருக்கு இந்த காலேஜில் வேலை கிடைக்கிறது, ஸ்கூலில் வேலை கிடைக்கிறது, ஒரு பெரிய ஒரு செட்டப்குள்ளே நீங்கள் போகிறது. ஸோ பெருசாக நம்ம லைஃப் மாறின்னு இருக்குன்னு கடகத்துக்கு நம்ம டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. பொதுவாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தை உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் சரி, 7ஆம் இடத்துக்கூடிய பார்வை பலத்தை கொடுக்குதுன்னா, நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருந்ததுன்னா இப்போ பார்ட்னர் ஒன்று சேர்ந்துருவான். புதுசாக தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பாக தொடங்குற மாதிரி. அதில் நிறைய பேருக்கு லேண்டு, மணல், ஜல்லி, புரியுதா, எண்ணெய் வியாபாரம், கிணத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறது, இதெல்லாம் இப்போ வந்து உற்பத்தி ஆகும், தானாக நடக்கும். கிணத்துல தண்ணியே இல்லை சார்னா இப்போ உங்கள் வீட்டில் கிணத்துல தண்ணி வரும். 2000 அடி போட்டால் தான் போர் வரும்னா இப்போ உங்களுக்கு 600 அடியில் போர் கிடைக்கும், போரில் தண்ணி கிடைக்கும். எப்படி எனக்கு தெரியாது, நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கும் இயற்கையாகவே. எப்பெல்லாம் இந்த ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லக்னம் 3, 5, 7, 9, 11 கூடிய பாவகங்களில் குரு சனி காம்பினேஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் இயற்கையாகவே நமக்கு வழிவிடும். அப்படிதான் அதோடைய நியதியே அப்படிதான். தட் இஸ் த ரூல். அவ்வளோதான், அதில் மாற்றமே கிடையாது. செயற்கையாக எந்த விஷயத்தையும் போய் சேர்க்க முடியாது. அதை போய் கஷ்டப்பட்டு ஒட்ட வைக்க ட்ரை பண்ணணும், ஒர்க் அவுட் ஆகாது. ஒருத்தன் எதிரினா எப்பவுமே எதிரியாக இருக்க மாட்டான், லைஃப் மாறும். அந்த மாதிரி தான் இப்போ கடகம் வந்து லைஃபோடைய அதில் முதன்மையாக ஸ்டார் நட்சத்திரம்னு சொல்கிறது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான வாய்ப்புகள், தங்கமான வாய்ப்புகள் வரப்படும். நிறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷன் ரெண்டும் ஏற்படக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு க்ளோரி, சந்தோஷம், ஃபேமிலி, லைஃபு, உடம்பு, ஹெல்த்து, பசங்க எல்லாம் செட் ஆக போகுது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இனிமேல் 2026 இது கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் தான் பெருசாக பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு லைனில் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் நட்சத்திரம் நான் பார்க்குறது பூச நட்சத்திரம். ஸ்டார் இஸ் பூசம், ஐஸ்வர்யா ராய் பஞ்சாயகி அப்படின்னு சொல்ல வடிவேல் சொல்லுவார்ல. குரு கன்ஜங்ஷனில் வரும்போது, குரு புஷ்ய யோகத்தில் உட்காந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கடகத்துக்கு லிஃப்ட் யாருனால ஏற்பட போகிறது, இந்த உலகத்தினாலே ஏற்பட போகுதுன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 ஸ்டார்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்வர்ட்ஸ் யாருன்னு சொன்னால் நடிகர் விஜய் அவர்கள், நடிகர் அஜித் அவர்கள், நிறைய பேர் இந்த மாதிரி பூசத்தில் பிறந்திருக்காங்க. ஓப்பனாக சொன்னோம், எல்லாருக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் இயராக 2026 நிச்சயமாக இருக்க போகிறதுங்கிறதுல டவுட்டு கிடையாது. தே ஆர் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் அ பிக் விக்ட்ரி, அதை சொல்லலாம். அதில் அச்சீவ்மெண்ட், பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கும் மேலே ஆயில்ய நட்சத்திரமும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் பறி போனதோ, எதெல்லாம் ஏமாறினாங்களோ எல்லாத்தையும் கண்டிப்பாக புதுப்பிக்கக்கூடிய, என்ன சொல்லலாம், அது பேர் ரெட்ரோஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பூசத்துக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகத்துக்கு இன் ஜென்ரல் சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 90% இருக்குது. நான் பார்க்குறது சந்தோஷம் அதிகமாக பார்க்குறேன். பொருளாதாரம் கொஞ்சம் நீங்கள் நிறைய தான தர்மங்கள் விட்டு கொடுக்கறது, மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கடகம் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மோரலஸ் கடகம் வந்து நல்லா இருக்குமா மெயினாக. ஓகே சார். 2026 கடகம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த கோவில், என்ன தெய்வத்தை வழிபட்டா இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு அமையும்? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சேது மாதவ சுவாமி, அது பேரே சேது கரை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த தீர்த்தத்திலாம் நீராடிட்டு ஒரு சென்டரில் வரும்போது அங்கே சேது மாதவ பெருமாள் அப்படின்னு உள்ளே இருப்பார். எங்கன்னா அந்த கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்குள்ளேயே இந்த ரைட் சைடில் ஒரு இடத்துல அந்த சுவாமி இருப்பார். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது. நார்மலாக மூடி வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மனசார வேண்டிட்டு வந்தால் செட் ஆகிடும். இல்லைன்னா ராமர் பாதத்தில் போய் உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அதுக்கும் மேலே நான் சொல்கிறது, பசு மடங்களுக்கு, வேத பாடசாலைகளுக்கு உங்களால் ஆனால் தான தர்மங்கள் பண்ணுவது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க.
நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லி நடக்கிறது கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் தானாக சில விஷயங்கள் நடக்கும். அந்த தானாக நடக்கக்கூடிய விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தி போகுங்கிறதா 2026 ப்ரிடிக்ஷனாக நான் பார்க்குறேன். அவ்வளோதான். நல்லா இருப்பீங்க. நண்பர்களே, 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்குது. இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.